திருவேங்கடமுடையானின் திருவடிகளை சிந்தையில் வைத்து அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அன்னையும் எண்ணத்தில் நிறுத்தி உலகேழும் இன்ற பின்னும் கன்னி என மறைகள் பேசுகின்ற ஆனந்த ரூப மயிலாக விளங்கும் எல்லாம் வல்ல இறைவி செவிலிமேடு நாகதுர்கை அன்னையின் திரு பாதகமலங்களை பணிந்து வந்திருக்கும் சக்தி துர்கா சக்திகள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றோம். உலகம் தோன்றுவதற்கு உலகம் என்று மனிதனுக்கு தெரியும் முன்னே, மனிதனே இல்லாத காலம் தொட்டு, இறைவர்கள் இருந்த காலம் தொட்டு, இறைவர்களுள் முதன்மையாய் வந்தவன் சிவன். எல்லாரும் சக்தி தேவி தானே வந்தா, அப்புறம் தானே சிவன் வந்தா. எல்லாரும் நம்ம எல்லாரும் கதையெல்லாம் கேட்டிருப்போம் இல்லையா? ஆதி அந்தமற்றவன் சிவன். ஏன்னா ஒரு குழந்தை கர்ப்பத்துல தரிக்கணும்னா உருவமா முதல்ல தரிக்கிறது. ஒரு குழந்தை கர்ப்பத்துல தரிக்கணும்னா அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கறது இல்லை, ஆத்மாதான் அந்த கர்ப்பத்துல சேரும். ஆக ஆத்மா ஜீவாத்மாவான நமக்கு பரமாத்மாவான இருக்கிற சிவன் தான் முதல்ல மண்ணில் வந்தார். ஒரு சக்தி உபாசகரா இருந்துகிட்டு சிவனை பெருசா சொல்ற, சக்தியை பெருசா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? எல்லாம் கேட்போம். இந்த சக்தி எப்போ நமக்கு வரும்? அம்மாவுடைய தாயாருடைய கர்ப்பத்துல, அம்மா அப்பாவுடைய நாபிகமலத்துல 2 மாசமோ, அம்மாவுடைய கர்ப்பையில கர்ப்பத்துல நம்ம 10 மாசமும் இருக்கிறோம். சரியா? ஆக மொத்தம் ஒரு குழந்தை உருவாகி உயிர் உருவம் பெற்று மண்ணில் உதிப்பதற்கு 12 மாதம் ஆகுது. எல்லாம் இவ்வளவு காலமா 10 மாசம் சொன்னாங்க. அது அம்மாவை மட்டும் பெருமையா பேசிக்கிறதுக்கு, அம்மாவை மட்டும் சொல்றது. அப்பாவுக்கும் பெருமை இருக்கு. இந்த ஜீவாத்மாவான நம்ம பரமாத்மா எப்படி ஆட்கொள்றார்? எப்படி சிவன் வந்தார்? சிவன் பரமாத்மா ஒரு ஆத்மாவா, ஒரு சீவனா இருக்கார். ஜீவனாக இருக்கின்றார் பரமாத்மா. அதாவது நம்ம பரம்பொருளான பரமசிவம். அந்த ஜீவன் எங்கிருந்து உருவாகிறார்? நமக்குள்ள கொடுத்துடுறார். ஒரு ஆடவனுக்குள்ள சிவன் அருளால் 2 மாத காலங்கள் இருக்கிறது அந்த ஆத்மா. 2 மாதத்திற்கு பின்னே அந்த பரமாத்மாவான பரம்பொருளான சிவபெருமான் அருளால் சக்தி தேவியான பலம் கொடுத்து அம்மாவுடைய கர்ப்பத்துக்கு வருது. அம்மாவுடைய கர்ப்பத்துல வரும்பொழுதுதான் சக்தி தேவியின் வேலை ஆரம்பமாகுது. சக்தி தேவியின் சக்தி அம்மாவுடைய கர்ப்பத்துல வரும்பொழுதுதான் வருது. அப்படி மண்ணுலகில் ஜீவாத்மாவை உருவாக்குவதற்கு முன்னே கல்லெல்லாம் தோன்றிவிட்டது, மண் தோன்றவே இல்லை. அப்ப கல்லெல்லாம் தோன்றிடுச்சு, மண் தோன்றவில்லை. அப்ப கல்லா யார் இருந்தது? சிவன் இருந்தார். மண்ணாய் உருவெடுத்தது யாரு? சக்தி தேவி வந்தா. ஆக கல் தோன்றி மண் தோன்றா முன்னே ஒரு பெண் தோன்றினாள் உலகத்தில். அந்த பெண்ணே ஆதி பராசக்தியானாள். ஆக சிவன் ஜீவனாகவும் சக்தி தேவி நமக்கு உடலாகவும் இருக்கின்றார். இந்த சக்தி தேவி எல்லா விதங்களிலும் நம்மை ஆட்கொண்டிருப்பாள். அவதான் காஞ்சியில காமாட்சியாகவும் மதுரையில மீனாட்சியாகவும் இருக்கிறார். நீங்க எல்லாம் காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, விசாலாட்சி கடைசியா சொல்றீங்கல்ல. ஆனால் வரிசைப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா விசாலாட்சி தான் முதன்மையானவர். காமாட்சி கோச்சின்னு போறா, உற்சவம் நடந்துட்டு இருக்கு. என்ன நான் கடைசியா? இல்ல, காமாட்சி நடுநிலையானவள், ஒட்டியான பீடத்தில் இருப்பவள். ஒட்டியான பீடம், ஒட்டியானன்னா இருப்பு. அதனால் காமாட்சி இடையில் வருபவள். விசாலாட்சி, காமாட்சி, மீனாட்சி, இதுதான் வரிசைப்படுத்துறது. ஆகம காலங்கள் எல்லாம் இதுதான் இருந்தது. இன்னும் சொல்ல போனா வேத காலங்கள்ல இந்த பெயர்கள் எல்லாம் தேவிக்கு இல்லை. ஒரு 10 தேவியர்களுடைய பெயர் இருந்தது. என்ன சாமி, என்னம்மா நீங்க உடனே சிவனை வர சொன்னீங்க, அப்புறம் பார்த்தா அம்பாளுக்கு வந்துட்டீங்க, அந்த சிவன் கதை என்னாச்சு? இந்த வேத காலங்கள் எல்லாம் தேவியருக்கு இத்தனை பேர்களோ இத்தனை கிடையாது. அம்பாளுக்கு ஒரு 10 பேர் இருந்தது.
காலம் போக அந்த 10 பெயர்களில் இருக்கும் சக்தி தேவிகள் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு சக்தியும் பலவிதமான பெயர்கள் வச்சு பலவிதமான உருவங்கள்ல நமக்காக அங்கங்க வந்தார். இப்ப சக்தி தேவி நம்ம உடம்புக்குள்ள இருக்கா. நம்ம உடல் இயக்கத்துக்கு உண்டான சக்தி பலம் எல்லாம் சக்தி கொடுக்கிறார். ஆமா, நீங்க சக்தி கோவில்ல உட்காந்துக்கிட்டு சக்தியை 2வதா காண்பிக்காதீங்க. 2வதுனா ஒரு பையன் கிட்ட ஒரு குழந்தை கிட்ட ₹1 கொடுத்தீங்கன்னா பெருசா வாங்குமா? ₹2 கொடுத்தா வாங்குமா? ₹1வா? ₹2 தானே அதிகம். அப்ப 2வதா இருக்கிறதுனால ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை, தப்பு இல்லை. கணவன் மனைவி 100% அன்பு செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீ 50%, நான் 50%, 2 சேர்ந்து 100%, 100%. நானும் 100 நீயும் 100 உருப்படாது. நீ 50 நான் 50, நம்ம 2 பேரும் சேர்ந்தா 100. அப்படி ஆனாதான் ஒரு 50% பிள்ளைங்களை சரியா வளர்த்துட முடியும். நான் யார் தெரியுமா? என்கிட்டயே நீ பேசுறிய, எனக்கே நீ மரியாதை கொடுக்கலையா? நீங்களும் நான் எங்க வீட்டுல எப்படி இருந்து என்ன கொண்டாந்து இப்படி பண்றேன்னு நீங்களும் நினைக்காம 2 பேருக்கு சமம். சக்தி வேறு சிவன் வேறு கிடையாது. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, சிவன் அடியார்களாக இருந்தாலும் சக்தியின் அடியார்களாக இருந்தாலும் நமச்சிவாய மந்திரத்தை நாவாறு சொன்னால் நன்மையெல்லாம் வந்து சேரும். கவனிச்சுக்கங்க. நம சிவாய, ஓம் நம சிவாயன்னு சொன்னா இந்த சுகம் கிடைக்கும். யுகம்னா இவ்வுலகத்துடைய சுகம் கிடைக்கும். வீடு மனை மங்களம் மக்கட்செல்வம் மாடு பசு பால் தானியம் தன லாபம் சொத்து வகைகள் எல்லாம் கிடைக்கும். சிவாய நம என்று சொன்னால் பரசுகம் கிடைக்கும். நமசிவாயன்னு சொன்னா இக சுகம் கிடைக்கும். இந்த உலகத்துல நமக்கு தேவையான நீ சக்தி தேவி கோவில்ல உட்கார்ந்துட்டு நாகதுர்கை அம்மன் சன்னதியில இருந்துகிட்டு சிவபெருமையை தான் சொல்லலாமா? அவங்க இதெல்லாம் சிறு தெய்வம்னு சொல்றாங்களே. சின்னவங்கள்லாம் மற்றது சின்னதுன்னு தான் சொல்லுவாங்க. பெரியவங்க தான் சின்னதை கூட பெரியவங்களா சொல்லுவாங்க. கரெக்ட் தானே? நம்மளை விட எல்லாரும் சின்னவங்களா நினைக்கிறது பெரிய தப்பு. அதான விஷயம். சாதாரண சின்ன முள்ளு பாதையில கிடந்தா அது உன்னை எத்தனை தூரம் கலங்க வைக்குது. உன் காலில் முள்ளு தச்சிருச்சுன்னா உடம்பே அதிரி போதா இல்லையா? ஆக சிறு தெய்வம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஆறான்னு ஒண்ணு சொன்னா ஆமான்னு ஒத்துக்கிட்டு வாங்க. இப்ப நிறைய அந்த மாதிரி இருக்கு. அதனால அதெல்லாம் கிடையாது. எல்லாம் ஒண்ணு, எல்லா தெய்வமும் ஒண்ணுதான். ஆக நமசிவாய என்று சொன்னால் இக சுகம் கிடைக்கும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஏன் ஓம் தனியே சொல்றேன்? ஓம் நம சிவாய அது பரபரப்பா சொல்றது உண்டு, அப்படி சொல்லக்கூடாது. ஓம் இது ஓம்கார மந்திரம். இந்த ஓம் தனியே உச்சரிக்கணும். அப்ப மூச்சு விட்டுடுவீங்க, இழுத்த மூச்சு விடுவீங்க. நம சிவாய. இந்த சிவாயன்னு சொல்லும்போது உங்க காத்து வெளில போகும், யானும் போது உள்ள போகும். இது பிராணாயாமம். இந்த பிராணாயாமத்துல நமசிவாய மந்திரம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. உங்களுக்குள்ள இதெல்லாம் சர்க்கிள் ஆகும்போது என்ன பண்ணும்? உங்களுடைய மைண்டை மூளையை நிதானிச்சிடும். ரொம்ப நாளா நமசிவாயம் சொல்லிக்கிறேம்மா சொல்றவங்களும் உண்டு. நான் சொல்றபடி சொல்லுங்க. ஓம் உச்சரித்து கொஞ்ச நேரத்துல மூச்சை விட்டு திரும்புவோம் நமசிவாய சொல்லுங்க. அதே போல நாகதுர்கை மந்திரமும் அதே போல நமக்கு மூச்சு பயிற்சி கொடுக்கும். நாகதுர்கையே போற்றி, நாகதுர்கையே போற்றி வரும். ஆக இந்த 2 மந்திரத்தை உங்களுக்கு நான் உபதேசிக்கிறேன். இந்த 2 மந்திரத்தை சொல்லிட்டு தரையை விட்டு எழுந்துருங்க.